24ஆம் தேதி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ரயில்வே ட்ராக்கில் வந்து தலை இல்லாமல் முண்டமாக கோகுல்ராஜ் கிடக்கிறார். போயிட்டு கோகுல்ராஜோட பிணத்தை வந்து கேட்சப் பண்ணி முதல்ல வந்து பக்கத்தில் ஒரு சரக்கு பாட்டில், அது மேலே பக்கத்தில் லெட்ரு மேலே ஒரு கல், இதெல்லாம் வைக்கப்பட்டிருந்தது. இவர் செய்த எல்லாமே தப்பாகவே அமைய ஆரம்பிச்சிது. அதாவது தனக்குத்தானே வச்சுக்கிற சூனியம்பாங்களா அந்த மாதிரி மாறிடுச்சு. யுவராஜ் ஃபோன் அடித்து பேசுகிறாரு, யாருன்னு தெரியல, யார் நீங்கள் இந்த ஆடியோலாம் இருக்குது, என்ன மேடம் அப்படி சொல்கிறீங்க, ஊர் பூரா தொலாவிக்கிட்டு இருக்கீங்களா யுவராஜ், நான் தான் பேசுகிறேன் அப்படின்னு. அப்படின்னா யுவராஜோட உங்கள் கையை மீறி போயிட்டு கேஸு, உங்கள்கிட்ட சரண்டாகி நான் என்ன பண்ண போகிறேன், உங்கள் கையில் எல்லாம் கேஸ் இல்லைன்றார் அவர். அது மீறி எல்லையை மீறி போகுது, அதெல்லாம் இல்லவே இல்லை, நான் தான் விசாரணை ஏன் நீங்கள் வாங்குங்குது. வரல, அந்த அம்மாவுக்கு ஒர்க் ப்ரெஷர் தாங்கலை, பார்த்தா அந்த அம்மா சூசைட் பண்ணிக்குது. உயிரோடு இருக்கும்போதே ஒரு லெட்ரு எழுதுகிறாங்க, நான் தற்கொலை பண்ணிக்கிறேங்கிற மாதிரி ஒரு லெட்ரு நேரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. இது எல்லாமே உயர்நீதிமன்றம் பேசினுச்சு. அட்டாப்சி ரிப்போர்ட் ஒரு மரணம் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதோ அப்படியெல்லாம் அவரோட கோகுல்ராஜோட மரணம் இருந்துச்சு. கழுத்து குரல் வலை நன்கு சுற்றளவில் அறுக்கப்பட்டிருந்தது. இப்படியே இருக்கல, சுத்தியாக இருப்பாங்க தெரியுமா, அப்படியே அறுக்கப்பட்டிருந்துச்சு. இவ்வளவும் வழக்கு பேசினுச்சு. அவரோட முகமே அப்படித்தானா, இல்லை என்னெல்லாம் தெரியல, இல்லை ஒரு பந்தாவாக இருக்கட்டும் செய்கிறாரான்னு தெரியாது. எங்கே போனாலும் சிரிப்பார், ஹாய் பண்ணுவார். அவங்க ஃபாலோவர்ஸ்லாம் அள்ளி இதில் இன்ஸ்டாகிராமில் போடுவாங்க. இன்ஸ்டாகிராம்லாம் அப்படி யூஸ் பண்ணவே பண்ணக்கூடாது. ரியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு வழக்கறிஞர் திரு தமிழ்வேந்தன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். கோகுல்ராஜினுடைய வழக்கு மிகப்பெரிய லெவலுக்கு வந்து ஒரு பேசும் பொருளாக வந்து மாறணுச்சு. அந்த விஷயத்தை பற்றி இப்போ வந்து பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எங்கேருந்து தான் அந்த வழக்கு வந்து ஸ்டார்ட் ஆச்சு? கோகுல்ராஜ் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியை சார்ந்தவர், பட்டியலினம் சமுதாயத்தில் பிறந்தவர், முதல் தலைமுறை பட்டதாரி. படிக்க போகிறார் இவர் நாமக்கல் மாவட்டத்துக்கு. படிக்க போகல அங்கே வந்து சுவாதிங்கிற ஒரு பொண்ணோட காதல் மலருது. சுவாதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொங்கு கவுண்டர் சாதியை சார்ந்தவங்க. அந்த பெல்ட்டு ஃபுல்லாகவே கொங்கு தான். கோவை, கரூர், நாமக்கல், திருச்செங்கோடு, அந்த பிளாக் ஃபுல்லாகவே அவங்க தான் வெயிட்டு, அவங்க மெஜாரிட்டி பீப்புள்ஸு. அவங்க அந்த காதல் மலருது. அப்போ திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் வந்து அவங்க சாமி கும்பிட்றாங்க. சாமி கும்பிட்டு வரக்குள்ளே அப்போ தான் யுவராஜ் அவரோட என்ட்ரி. யுவராஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவையோட தலைவர், அவர் ஒரு மூமெண்ட் லீடர். அவரோட என்ட்ரி வந்து இவங்க பண்ணுறதை பார்த்துட்டு இல்லை நீ லவ்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, இல்லை அவங்க அந்த கோயிலில் வந்து 2 பேரும் வந்து ஒரு அடிச்சுக்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் இவர் வந்து பார்த்தாரு அப்படின்ட்டு வந்து அவரே வந்து செய்தியாளர் சந்திப்புலலாம் சொல்லியிருக்காரு. அவரே சொல்லி தான் அவரே தண்டனை ஆகிட்டார். அவரே சொன்னது தான் இது, செய்தியாளர் சந்திப்பு இல்லை. அப்போ வந்து 23ஆம் தேதி கோயிலில் பார்க்குறாங்க. 2015 23ஆம் தேதி பார்க்குறாங்க. 24ஆம் தேதி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ரயில்வே ட்ராக்கில் வந்து தலை இல்லாமல் முண்டமாக கோகுல்ராஜ் கிடக்கிறார். போயிட்டு கோகுல்ராஜோட பிணத்தை வந்து கேட்சப் பண்ணி முதல்ல வந்து பக்கத்தில் ஒரு சரக்கு பாட்டில், அது மேலே பக்கத்தில் லெட்ரு மேலே ஒரு கல், இதெல்லாம் வைக்கப்பட்டிருந்தது. எடுத்து பார்த்தப்ப நான் வந்து தோல்வியில் வந்து நான் வந்து மரணிச்சிக்கிறேன், என்னை வந்து நான் ஒருதலையாக காதலித்தேன், நான் வந்து என்னோடய காதல் வந்து ஏற்றுக்கொள்ளப்படலை, அதனால் தற்கொலை பண்ணிக்கிறேங்கிற மாதிரி அந்த லெட்ரு இருந்துச்சு. சரி ஓகே, போதையில் வந்து விழுந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு நிலை இருந்துச்சு. தலை வந்து கொஞ்சம் தூரம் தாண்டி கிடந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தா ரயில் கழுத்தில் ஏறி ஓடின மாதிரி தான் ஒரு செட்டப் இருந்துச்சு. அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் அட்டாப்சி ரிப்போர்ட் எடுக்கக்குள்ள அவர் உடம்புல சாராய வாடையே இல்லை. அந்த லிவர்லேருந்து வாடை வரும், நெடி சாராய நெடிம்பாங்க. லிவர் வெளுத்து போயிருக்கு, வயிற்றில் ஸ்டொமக்கில் எல்லாம் அதெல்லாம் இல்லைன்னு குடிக்கலைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. சரி, அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது பிரச்சனை அப்படிங்குள்ளதான் யுவராஜ் தான் வந்து முதல் நாள் கோயிலில் வந்து இதுமாரி பார்த்து மிரட்டினது, யுவராஜ் தான் அந்த கொலைக்கு காரணம், அவர் தான் இதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு யுவராஜை போலீஸ் தேட ஆரம்பிக்குது. யுவராஜ் அப்ஸ்காண்ட் ஆகி டிஎஸ்பி விஷ்ணுபிரியா, நாமக்கல் டிஎஸ்பி விஷ்ணுபிரியா தான் இந்த வழக்கை ஹேண்டில் பண்ணது. விஷ்ணுபிரியா யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவங்க. நீங்கள் வேணால் கேட்கலாம், ஏன் இன்ஸ்பெக்டர் தானே விசாரிக்கணும், டிஎஸ்பியாக விசாரித்தாங்கன்னா அந்த பையன் எஸ்சி ஆக்ட் இருக்க தொட்டு எஸ்சி ஆக்டை இன்ஸ்பெக்டர் விசாரிக்க முடியாது. ஒரு டிஎஸ்பி கேடரில் உள்ளவங்க மட்டும்தான் விசாரிக்க முடியும். சிட்டியாக இருந்தால் அசிஸ்டன்ட் கமிஷனர் தான் விசாரிக்க முடியும். ரூரலாக இருந்தால் டிஎஸ்பி, சிட்டியாக இருந்தால் அசிஸ்டன்ட் கமிஷனர் தான் விசாரிக்கணும். தட்ஸ் ரூல் மேனால். அவங்க விசாரித்து பார்த்துட்ருக்காங்க, வழக்கு போயிட்டுருக்கு. அப்போ யுவராஜ் வந்து வரவே இல்லை, சரண்டராக ஆகலை. பிரச்சனை பெருசாகிட்டு, இந்த பக்கம் பிரச்சனை, இந்த பக்கம் 2 பக்கம், ஒரு பக்கம் கைது பண்ண சொல்லி பட்டியலின சமுதாய தலைவர்கள் போராடுறாங்க, இன்னொரு பக்கம் யுவராஜை காப்பாற்றுறதுக்குன்னு ஒரு குரூப் இறங்கி போராடுறாங்க. இப்படி இருந்தோன்னா அப்புறம் டிஎஸ்பிக்கு ஃபோன் அடிக்கிறார் யுவராஜ். இவர் செய்த எல்லாமே தப்பாகவே அமைய ஆரம்பிச்சிது. அதாவது தனக்குத்தானே வச்சுக்கிற சூனியம்பாங்களா அந்த மாதிரி மாறிடுச்சு. யுவராஜ் ஃபோன் அடித்து பேசுகிறாரு, யாருன்னு தெரியல, யார் நீங்கள் இந்த ஆடியோலாம் இருக்குது, என்ன மேடம் அப்படி சொல்கிறீங்க,
ஊர் பூரா தொலாவிக்கிட்டு இருக்கீங்களா யுவராஜ் நான் தான் பேசுகிறேன் அப்படின்னு. யுவராஜ் எங்கே இருக்கீங்க இப்போ அப்படின்னு. நான் இருக்கா மேடம் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு. கேரளாவுக்கும் பக்கத்தில் எங்கேயோ இருக்கு. ஆமாம் நான் கேரளாவில் இருக்கேன் கண்ணூரில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. யுவராஜ் இது செல் நம்பர் உங்கள் நம்பரானு, இந்த நம்பர் தானே வச்சுட்டு உங்கள் டிபார்ட்மெண்ட்டே இருக்கேங்கிறார் அவர். ஆனால் இவரை நெருங்கவே முடியல. அன்றைக்கி இருந்த அதிமுக கட்சியுடைய ஒரு ஆதிக்க பவர் இருந்துச்சு அவர்கிட்ட. கிட்டக்கே போக முடியல அவர்கிட்ட. இந்த அம்மா வந்து கெஞ்சுது, யார் விஷ்ணுபிரியா, யுவராஜ் நீங்கள் சார் யுவராஜ் சார் வந்துடுங்க சார், நான் உங்களை ரிமாண்ட் பண்ணுறேன் சார், ஒரு பிரச்சனை இல்லை, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கீங்க நீங்கள், இது வேறு மாதிரி டைவெர்ட் ஆகுது அப்படின்னா யுவராஜ் சொல்கிறார், உங்கள் கையை மீறி போயிட்டு கேஸு, உங்கள்கிட்ட சரண்டாகி நான் என்ன பண்ண போகிறேன், உங்கள் கையில் எல்லாம் கேஸ் இல்லைன்றார் அவர். அது மீறி எல்லையை மீறி போகுது, அதெல்லாம் இல்லவே இல்லை, நான் தான் விசாரணை இதுக்காக நீங்கள் வாங்குங்குது. வரல. அந்த அம்மாவுக்கு ஒர்க் ப்ரெஷர் தாங்கலை. பார்த்தா அந்த அம்மா சூசைட் பண்ணிக்குது. யார் டிஎஸ்பி விஷ்ணுபிரியா. அவங்க ஒரு 2 பக்கம் லெட்டர் எழுதி வச்சுட்டு இந்த வழக்கில் கொடுத்த மென்டல் டார்ச்சர்லேயே நான் சாவுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க லெட்டர் எழுதி வச்சுட்டு அவங்க இறந்துட்டாங்க. அவங்க இறந்தோடனே இந்த பிரச்சனை ஹீட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே யுவராஜ் இருந்தால் கண்டிப்பாக சுட்டு தான் போலீஸ் பிடிக்கணுங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டுருச்சு. அப்புறமா டிசம்பர் 22 யுவராஜ் வந்து நாமக்கல்லில் சரண்டர் ஆகிறார். தொப்பியெல்லாம் போட்டுக்கிட்டு ஆள் ரொம்ப அழகாக இருப்பார். பாருங்கள் வேணா ஃபோட்டோ, ரொம்ப கலராக. அவரை பார்த்தாலே வந்து ஒரு கொலைக்குரிய ஒரு அவ்வளோ ஒரு வக்கரமான மனநிலை இருக்கும்னே சொல்ல மாட்டாங்க யாரும். சிரிச்ச முஞ்சாவே இருப்பார். வந்து தொப்பியெல்லாம் வச்சுக்கிட்டு மாறு வேடத்தில் வந்து சரண்டர் ஆகிறாரு நாமக்கல்லில். சரண்டர் ஆகி நீதிமன்றத்தில் எடுக்கிறாங்க. அப்போ 2019 கோகுல்ராஜோடைய அம்மா வந்து ஒரு வழக்கு போடுறாங்க. இங்கே டிஎஸ்பியை செத்துருக்காங்க, இங்கே வச்சு விசாரித்தா எங்கள் பிள்ளைக்கு நியாயம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி மதுரைக்கு ஸ்பெஷல் கோர்ட்டு மாற்றுறாங்க, எஸ்சி கோர்ட்டுக்கு. பாப்பா மோகன் அட்வொகேட் பாப்பா மோகன் தான் அப்பியர் ஆகிறாரு. ஸ்பெஷலாக அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அவர் அப்பியர் ஆகி வழக்கு நடக்குது. அப்போ அந்த காதலிச்ச சுவாதி, கொங்கு ஜாதியை சார்ந்த சுவாதி வந்து பிறர் சாட்சி சொல்கிறாங்க. ஹாஸ்டேல் ஆகுறாங்க. நான் பார்த்ததில்லை, கோகுல்ராஜ் எனக்கு தெரியாது, ஞாபகம் இல்லை, மறந்து போச்சு. எப்படி பதில்? ஞாபகம் இல்லை, மறந்து போச்சு, எல்லாமே முரணா. ஆனால் இதுக்கு இடையில ஒரு தப்பு நடந்துருச்சு. என்னென்னா யுவராஜ் அப்ஸ்காரில் இருந்தார்ல, அப்போ புதிய தலைமுறை சேனல் கார்த்திகை செல்வன்ட்ட வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. நான் முதல் நாள் 23 கோயிலில் பார்த்தேன், அந்த பொண்ணுக்கு லவ்லாம் விருப்பம். அவர் ஒரு நேரேஷனை செட் பண்ணணும்னு பார்த்தார் அந்த கேஸில். அதுவே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அது அவருக்கு எதிராக திரும்பிட்டு அந்த வழக்கு. அமைதியாக இருந்தால் கூட அப்படியே அமைதியாக இருந்திருந்தா விடுதலையாக இருப்பார். இவரெல்லாம் பெருசாக நின்றுருக்காது இந்த வழக்கு. ஒன்றும் ஐ விட்னஸ் எல்லாம் கிடையாது. என்ன ஐ விட்னஸ் இருக்குது? ஒன்றுமே இல்லையே. கேஸே நின்று. கோயிலில் சிசிடிவி கேமரா அப்படிங்கிறது பெரிய வர்றாங்க. அப்போ என்ன சொல்கிறாரு இவர், புதிய தலைமுறைக்கு வந்துட்டு ஒரு பேட்டி அளிக்கிறார் டிபேட்டில். இப்போ கூட அந்த அம்மா கூட ஒருத்தவங்க வந்து எம்பி ஆகிட்டாங்க, மயிலாடுதுறை எம்பி நினைக்கிறேன், லாங் ஷாட்டில் இருக்குது அந்த டிபேட்டு. இவர் அப்பியர் ஆகி அந்த டிபேட்டில் வந்து ஸ்கைப்பில் வந்து பேசுகிறாரு. பேசி 23 சண்டை போட்டாங்க, அந்த பொண்ணுக்கு விருப்பமே கிடையாது, நான் தான் வந்து ஏன்ப்பா லவ் ஃபோர்ஸ் பண்ணுறேன்னு சொன்னேன், அதனால தான் அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு ஒரு நேரேட்டிவை செட் பண்ண பார்த்தார். ஆனால் ஆக்சுவலாக அது மர்டருங்கிறது தெரிஞ்சு போச்சு. அவர் 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 எதிர்பார்த்தது வேறு மாதிரி கொண்டு வரலான்னு நினச்சாரு. அவர் கிளவராக தான் யோசிச்சிருக்காரு. ஆனால் இங்கே நடந்தது வேறு மாதிரி ஆகிட்டு, மர்டர்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ ஆல்ரெடி நீங்கள் முதல் நாள் மிரட்டியிருக்கீங்க, அடுத்த நாள் நீங்கள் தான் கொலை செஞ்சுருப்பீங்க அப்படின்ற இன்சிடென்ட் வந்துடுது இல்லை ஒன்று. அடுத்து கார்த்திகை செல்வன் கேட்டார், உங்களுக்கு உங்கள் சமுதாயத்தை இருக்கீங்க நீங்கள் லீடரா, அதுக்காண்டி கொலை வரையும் என் சமுதாய பெண்களுக்கு ஒன்று நான் கொலை செய்வேங்க அப்படின்றதே அவரே ஓப்பன் டாக்கு. அது கன்ஃபஸ் மாரி ஆகிப்போச்சு, ஒத்துக்கிட்ட மாரி. கார்த்திகை செல்வன் ஒன் ஆஃப் தி விட்னஸுங்க அந்த கேஸில். புதிய தலைமுறை இருக்காருல்ல கார்த்திகை செல்வன் நெறியாளர், அவர் ஒன் ஆஃப் தி விட்னஸ். ஏறி கோர்ட்டில் சாட்சி சொன்னார். ஆமாம் என்னட்டு தான் சொன்னார், ஆமாம் இந்த வீடியோ எங்கள் தொலைக்காட்சியோட வீடியோ தான், நான் தான் அது யுவராஜ் தான் அது அப்படின்றது விட்னஸ் ஆகிப்போச்சு. ஸோ யுவராஜ் கன்ஃபஸே பண்ணிட்டார் அந்த விஷயத்த. நான் பண்ணவே இல்லைங்க, என்ன அநியாயத்துக்கு தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு கூட அவர் சொல்லலை. அவருக்கு அது ஒரு மாதிரி மாசாக தெரிஞ்சிச்சு, நம்மளை என்ன பண்ணிட போகிறாங்க அப்படின்னு. அதான் அது பேக் ஃபயர் ஆகிடுச்சு அது. அப்போ அதோட விளைவாக தான் அந்த பொண்ணு வந்து மதுரையில் வந்து அந்தர்பல்ட்டி அடிச்சுது, எனக்கு தெரியாது பார்க்கல போலன்னு. அப்போ தான் நீதிபதி வந்து ஒரு பெரிய மானிட்டேஷனில் வந்து இதை ஓட விட்றாங்க. ஸ்க்ரீனில் ஓட விடவுள்ள கையை கோத்துக்கிட்டுல வெளில வர்றாங்க. அந்த வீடியோ பார்த்தீங்களா, 2 பேரும் புட்டெல்லாம் வச்சுருக்கோம், இந்த விபூதியெல்லாம் வச்சு 2 பேரும் கையை கோத்தாப்புல வெளில வருவாங்க. இது யாருமா அது அப்படின்னு. யார் இந்த வீடியோவில் இருக்குது? நான் தான். பக்கத்தில் வர்றது யார்? கோகுல்ராஜ். எங்களை பைத்தியம் நினைக்குது அவனுக்கு. அப்படியே கேட்டார் நீதிபதி, எங்களை பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுது அவனுக்கு, நீ தான் இந்த வர்ற, கூட இருக்கிறது அவன் தான் படுகொலை செய்யப்பட்டவன், உன் சாட்சியே இல்லாட்டி நான் தண்டனை கொடுக்குறோம். யுவராஜ்க்கு 3 ஆயுள் தண்டனை, சாகு வரை சிறை தண்டனை, கூட இருந்த 9 அக்யூஸ்டுக்கும் தலா 5 ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தோன்னே யுவராஜ் சிறைக்கு போயிடுறாரு, அந்த 9 பேர் ஜெயிலுக்கு போயிடுறாங்க. அதை எடுத்து அப்பீல் வர்றாரு சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு. அங்கே தான் கார்த்திகை செல்வன் வந்தது, அந்த பொண்ணு சுவாத்தி இங்கே அழைச்சிட்டு வந்தாங்க. அப்போ நீதிபதிகள் மரியாதைக்குரிய மாண்புமிகு நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் மற்றும் எம்எஸ் ரமேஷ் அவர்கள் பார்த்துட்டு, என்ன இப்போலாம் முன்னுக்கு பெண் முரணாக சொல்லியிருக்கேம்மா, என்னம்மா அது இவ்வளோ கான்ட்ரடிக்ஷன் இருக்குது, இவ்வளோ முரண்பாடாக சொல்லியிருக்கேன், உண்மை என்னென்னு எங்களுக்கு தெரியும்,
அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க. இப்போ யுவராஜோட போஸ்ட்மார்ட்டம் வந்து பேசுனுச்சு, உடற்குறைவு அட்டாப்சி. மூளைங்கிற உறுப்பே இல்லை, நாக்கு 2ஆக வெட்டப்பட்டிருந்தது, இந்த இடத்துல ஒரு குத்து, உடம்பு பூரா காயங்கள், ரயில்வே ட்ராக்கில் போட்டு பெரட்டி எடுத்த காயங்கள். கோகுல்ராஜ் வந்து உயிரோடு இருக்கும்போதே அவரை வந்து வீடியோ பதிவு பண்ணாங்க. சார் அந்த எழுதுகிற அளவுக்கு என்ன சார் கட்டாயம் கொடுத்துருப்பாங்க? அவரே எழுதுகிற அளவுக்கு உயிரோடு இருக்கும்போதே ஒரு லெட்ரு எழுதுகிறாங்க, நானே தற்கொலை பண்ணிக்கிறேங்கிற மாதிரி ஒரு லெட்ரு நேரேட்டிவை செட் பண்ணுறாங்க. இது எல்லாமே உயர்நீதிமன்றம் பேசுனுச்சு. அந்த அட்டாப்சி ரிப்போர்ட், ஒரு மரணம் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதோ அப்படியெல்லாம் அவரோட கோகுல்ராஜோட மரணம் இருந்துச்சு. கழுத்து குரல் வலை நன்கு சுற்றளவில் அறுக்கப்பட்டிருந்தது, இப்படியே இருக்கல, சுற்றியாக இருப்பாங்க தெரியுமா, அப்படியே அறுக்கப்பட்டிருந்துச்சு. இவ்வளவும் வழக்கு பேசுனுச்சு. உயர்நீதிமன்றம் என்ன செஞ்சுட்டு, இல்லை இது வந்து புரூட்டல் மர்டர், இதை வந்து விட முடியாது, இவ்வளோ ஒரு கொடுஞ்செயலாக ஒரு சாதிக்காக கொலை நடந்திருக்கு, இது ஒரு ஹானர் கில்லிங். ஹானர் கில்லிங்கு தனி ஆக்டே இருக்குது, நீ தப்பிக்கலாம் முடியாது. இது வந்து ஹானர் கில்லிங்கு. ஹானர் கில்லிங் லோயர் கோர்ட்டு கொடுத்த அதே 3 ஆயுள் தண்டனையும் சாகுவரை சிறை தண்டனையும் நான் கன்ஃபஸ் பண்ணுறோம், கூட இருந்த எல்லாருக்கும் 5 ஆண்டுகள் நாங்கள் தீர்ப்பளிக்கிறோம்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் அப்பீலில் இருக்குது. இப்போ ஏன் இது பேசு பொருளாச்சுன்னா, சுப்ரீம் கோர்ட் அப்பீலில் இருந்து லீவு கேட்டார். அவங்க மகளுக்கு வந்து பூப்பெய்தல் விழா, அதாவது பெரிய பொண்ணு நைட்டாக பண்ணுவாங்கள்ல, அந்த ஃபங்க்ஷனுக்கு லீவில் வந்தார். லீவில் வந்து அவர் தான் தெரியல, எப்பயுமே அவர் மாதம் தான் வருவார், மாதம் தான் போவார். அப்போ எல்லா சாதி சங்க தலைவர்களுக்கும் அவர் அழைப்புதல் கொடுத்துருந்தார். அந்த அழைப்புதலில் எல்லாருமே அங்கே பங்கேற்றாங்க. சின்ன கம்யூனிட்டி மூமெண்ட் லீடர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. அது பேசு பொருளாயிட்டு. இப்போ வெளியே வந்து இன்னும் அந்த சாதி கட்டமைப்புக்குள்ளே தான் இவர் இருக்கிறாரு, எவ்வளோ பேர் இந்த ஃபங்க்ஷனில் பங்கேற்கிறாங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. ரெண்டாவது, அவர் வெளியே வந்திருக்கோம், நமக்கு 3 ஆயுள் தண்டனை சாகு வரை சிறை தண்டனை இருக்கணும், நம்ம லைஃபு போயிடுச்சு அப்படின்ற எந்த விதமான ஒரு கில்ட்டி கான்சியஸ் இல்லாமல் சிரிச்ச முகமாகவே இருக்கார். வெளியில் காட்டிக்கிறது வேணால் அப்படி இருக்கலாம் இல்லையா? அது எனக்கு தெரியல, வெளில காட்டுறது தான் இங்கே விஷயமே. கொஞ்சமாவது நீங்கள் ஃபீல் பண்ண மாதிரி இருந்தால் தானே நீதிமன்றம் உங்கள் மேலே கன்சிடர் பண்ணோம். நீங்கள் கோர்ட்டுக்கு போனாலும் சிரிப்பார் அவரோட முகமே அப்படி தானா, இல்லை என்னெல்லாம் தெரியல, இல்லை ஒரு பந்தாவாக இருக்கட்டும் செய்கிறாரான்னு தெரியாது, எங்கே போனாலும் சிரிப்பார், ஹாய் பண்ணுவார். அவங்க ஃபாலோவர்ஸ்லாம் அள்ளி இதில் இன்ஸ்டாகிராமில் போடுவாங்க. இன்ஸ்டாகிராம்லலாம் அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. எவ்வளோ கொலைகள் பார்த்துட்டு தென் மாவட்டத்தில் போவான், மர்டர் பண்ணுவான், அதுக்கு ஒரு பாட்டு போடுவாங்க இங்கே எத்தா, அப்புறம் கோர்ட்டுக்கு போய் டாட்டா காமிப்பாங்க, அதுக்கு ஒரு பாட்டு போடுவாங்க, அப்புறம் பார்த்தா விழுந்து மாக்குன்னு 4 பேர் விழுந்து வெட்டிக்கிட்டு இருக்கானுங்க, அதுக்கு ஒரு பாட்டு போடுறாங்க. நீங்கள் எதுக்காகண்டி கொலை செய்தான்னு, சாதிக்காக கொலை செஞ்சானோ உங்கள் சமுதாயத்துக்காக கொலை செஞ்சானே, எல்லாம் ஒன்று தாங்க. இனி கொலைங்கிறது எப்படி தீர்வாக முடியும்? எந்நேரம் கழுத்து தடவி பார்த்துட்டு தூங்கிட்டு இருக்க முடியும், எப்படா வெட்டுறானோ. எல்லாருக்கும் தெரியும், கத்தி எடுத்த எல்லாருக்கும் தெரியும், நமக்கு ஒரு நாள் முடிவு உண்டு, என்னைக்கு இருந்தாலும் உண்டுன்னு. அது எவ்வளோ பெரிய கொடுமையான வாழ்க்கை அது. இப்போ பரோல் முடிஞ்சு மறுபடியும் உள்ளே போயிட்டார், ஜெயிலுக்கு போயிட்டார் அவர். இப்போ அப்பீல் இருக்குது, உச்சநீதிமன்றம் தான் இதுக்கான முடிவு, தண்டனையாக விடுதலையாகிறது உச்சநீதிமன்றம் தான் முடிவு செய்ய வேண்டும். என்னையாவது சாதிங்கிறது யாருக்கும் அடையாளமோ பெருமையோ ஆனதா அல்ல, நம்ம பின்னாடி சேர வேண்டியது டிகிரி தான். இப்போ இந்த ஜெனரேஷன் யாரும் பின்னாடி ஜாதி போட்டுக்கிறது இல்லை. அது கேரளாவில் வந்து நடிக்க பூரா ஜாதி போட்டுக்கிறாளுங்க, நம்ம யாரும் பெருசாக போட்டுக்கிறது இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை. அந்த மாதிரி பேர்களே யாரும் வைக்கிறது இல்லை. உங்களை ஜாதி ஐக்கானா ஒரு பேர் இருக்குன்னா அந்த பேர் கூட யாரும் வைக்கிறது இல்லை. இப்போ எல்லாம் பொதுவாக நம்ம படிக்க வந்துட்டோம், கல்லூரி போகணும், அங்கெல்லாம் உங்கள் ஜாதி அடையாளத்தெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பொருளாதாரத்தை தான் நோக்கி பொருளாதாரம் தான் இப்போ கரெக்ட், எக்ஸாக்ட்லி சொல்கிறேன். பணத்தை நோக்கி எல்லோரும் பயணிக்க ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா பணம் தான் இங்கே ஆல்வேஸ் அல்டிமேட், மணி ஆல்வேஸ் அல்டிமேட். பணம் இல்லாமல் இங்கே எதுவுமே இல்லை. சும்மா சொல்லுவாங்க 4 சொந்தக்காரனை சேர்த்துக்க அப்படின்னு, அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகும். சொந்தக்காரங்கனாலே இல்லை, சொந்தக்காரங்களும் இங்கே ஏதாவது பண்ணுற சோர்ஸில் நீங்கள் இருக்கணும்ல. பணம் காப்பாற்றிக்கிறதே பெரிய, எல்லாருமே பணம், நல்லா படிக்கிறாங்க, இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு என்ஜாயாக இருக்காங்க, இதை பற்றி கவலைப்படுறது கிடையாது. தண்ணி தான் வாட்டர் பாட்டில் இருக்கு, தண்ணி எங்கே இருக்குது, ஆற்றுல வருது குளத்தில் வருது, அதில் தண்ணி வாட்டர் பாட்டில் இருக்குது, ரைட்டு. அந்தளவுக்காவது எம்பவர் ஆகி வந்துட்டானேன்னு நினச்சிக்கிட்டேன். காரணம் இந்த மாடர்ன் வேர்ல்டை நோக்கி நம்ம பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம், மேற்கத்திய கலாச்சாரத்தை நோக்கி. இன்னமும் போயிட்டு நான் ஜாதிக்காக கொலை பண்ணுவேன், இன்னமும் ஜாதி உலகத்தை விட்டே அழியலைங்க. இன்னமும் அமெரிக்காவில் வந்து கருப்பு இனத்தவர்களை வெள்ளை இனத்தவரை கொண்டுக்கிட்டு தானேங்க இருக்கான். நீங்கள் போய் பாருங்கள், யூஎஸ்க்கு தெரியும், நீங்கள் 2ஆம் தர குடிமக்கள் தான் அங்கே. அது இப்போ ட்ரம்பு அள்ளி வீசுகிறான், அல்லது ஓடுறான் எல்லாம் ஊரை பார்த்துன்னு. அங்கே நம்ம 2ஆம் தர குடிமக்களை தான் நடத்தப்படுறோம். எந்த நாட்டிலையும் சொல்கிறேன், அந்த நாட்டுடைய பூர்வீக குடிகளுக்கு தான் மரியாதை. ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம், கனடாவாக இருக்கலாம், எங்கே வேணுமோ போங்க, அந்த நாட்டு மக்களுக்கு தான் மரியாதை இருக்கும், நமக்கு மரியாதை இருக்காது. ஏன் இப்போ கூட ஒரு போலீஸ்காரன் தொண்டையில் அடி வச்சு மிரிச்சு ஒரு கொலை பண்ணலையா அமெரிக்காவில், அந்த கருப்பினத்தவர் கூட அழுவார், ஐ கேன் நாட் பிரீத் ஆஃபீஸர், என்னை விடுங்க, லிவிட்னு பாரு, விட மாட்டான், செத்துருவான். ஸோ எல்லா இடத்துலையும் இருக்குது இந்த வன்மம் இருக்குது. பட் நம்மள்ட்ட கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. அங்கே கருப்பினத்திலும் வெள்ளை இனத்திலும் ஒரே பிரச்சனை தான் கையாளுறான். ஆனால் நம்மள்ட்ட பல பேர், ஆளுக்கு ஒரு சாதி, தெருவுக்கு ஒரு சாதி, எல்லாத்துலேயும் பிரச்சனை, நம்மள்ட்ட எல்லாத்துலேயும் பிரச்சனை. ஒரு திருவிழானா கூடி சந்தோஷமாக இருக்க முடியாது, ஏதாவது ஒரு பிரச்சனை. ஒரு கல்யாண வீட்டு நேற்று ஏதோ ஒரு கல்யாண வீட்டில் மொய் பணத்தை பிரிச்சுக்கிறதுல அட்டி 2 பக்கம் மண்டை ஒட்டையுதுங்க. சொந்தக்காரன் ஒரே இனத்தில் உள்ளவன் தானே. அதுவும் நம்ம நிறைய பிரச்சனைகளை ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்.
இன்றைக்கு இளைஞர்கள் வந்து படிப்பு வேலை வாய்ப்பு அதை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் இதையும் போட்டு பின்னிங்கன்னு வச்சிங்களேன், இன்னும் நிறைய பிரச்சனை இருக்கும். அதனால் சாதிங்கிறது தள்ளி வைங்க. வேணா கேட்பாங்க சாதி சான்று கேட்குறாங்களேன்னு, அது என்ன பண்ணி தொலை சொல்கிறது, இடஒதுக்கீடு வாங்கணும். நம்ம எல்லாருக்கும் இடஒதுக்கீடு இருக்குது, எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குது, எல்லாருக்கும் இடஒதுக்கீடு இருக்குது. அதனால் அது நம்ம ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். சாதிங்கிறத தள்ளி வச்சுட்டு படிக்கணும், படித்து சமூக பொருளாதாரத்தை நோக்கி முன்னேறணும். சார், படிக்கிறதுக்காக போன இடத்துல காதல்னு ஒரு விஷயம் வந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனையுமே. ஸோ அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறது? இல்லை, நீங்கள் சொல்கிறது மாரலி சரியாக தெரியும், பட் லிட்ரலி தப்பு. நீங்கள் சொல்கிறது மாரலி சரி தான், படிக்க தானே வந்தோம், படிக்கிற வேலையை தானே பார்க்கணுங்கிறது சரி, நான் ஏற்றுக்கிறேன். எப்படின்னா முதல் தலைமுறை நீ தான் படிக்க வந்திருக்க, கோகுல்ராஜ் தான் படிக்க வந்திருக்க, உங்கள் அம்மா அப்பா 1000 கனவுகளோடு ஒன்று அனுப்பியிருப்பாங்க. நீ படித்து தான் அந்த கையெழுத்து போட்டு தான் அந்த குடும்பத்தை வந்து நல்லா வளப்படுத்தணும். அப்போ உனக்கு ஒரு காதல் தேவையில்லைங்கிறது நானும் உடன்படுறேன். எல்லோரும் அந்த வயசில் உள்ள நம்ம கடந்து வந்தால் நம்ம தானே. ஆனால் காதலிச்சா கொலை செய்வியா, அதுக்கு பதில் சொல்லுங்கள். ஓகே, நான் காதலிச்சது என்னவோ எங்கள் அப்பா அம்மா பேச்சை கேட்காம நான் செய்ய தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். பட் காதலிச்சதுனால கொலை செஞ்சிருவீங்களா? பாம்பை லவ் பண்ணுது, பூச்சி லவ் பண்ணுது, புழு லவ் பண்ணுது, யானை லவ் பண்ணுது, பூனை லவ் பண்ணுது, குதிரை லவ் பண்ணுது, பன்னி லவ் பண்ணுது, எல்லாம் தான் இங்கே லவ் பண்ணுது. உலகமே லவ் தானுங்க. 2 பூக்கள் லவ் பண்ணது விட்டு தான் மகரந்த சேர்க்கையில் இன்னொரு செடி முளைக்குது, கரெக்டு தானே? வண்டுடைய கால்களில் தான் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது. அதுதான் அடுத்தடுத்த தாவரம் வளருது இங்கே. இப்போ எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்க இந்த காலத்தில் காதலிச்சா கொலை செய்வேன்னு சொல்கிற பிற்போக்குத்தனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு சொல்லுங்கள் பதில். அவர் வந்த இடத்துல லவ் பண்ணிடக்கூடாது, நான் ஒத்துக்கிறேன். நீ படிக்கிற வேலையை தான் பார்த்துருக்கணும், படிக்கிற வேலையை தான் பார்த்துருக்கணும். அப்போ தான் குடும்பம் வளப்படும். இது அந்த பையனுக்கு நீங்கள் ஒரு 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 கட்சி நடத்துறீங்கன்னா நீங்கள் அந்த பையனுக்கு இதை புரிய வைக்கணும்ல. இதுக்கு மேலே இருந்தால் நான் இதுமாதிரி பண்ணிவிடுவோம் அப்படின்னா நீங்கள் சொல்லியிருக்கணும்ல. எந்த ப்ரீத்திங் பீரியடே இல்லாமல் நீங்கள் வந்து உயிரெடுத்துறது எந்த வகையில் சரியாயிடும்? காதலிச்சா கொலை செய்வேன்னுங்கிறது வார்த்தையை நேரேட்டிவ் பாருங்கள், நல்லா இல்லை. ஆனால் படிக்க வந்த இடத்துல படிக்க தான் ஒன்றும். நம்ம முதல்ல என்ன வேலையாக வந்திருக்குமோ அந்த வேலையை பார்க்கணும். அதுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். நம்ம என்ன வேலையாக வந்திருக்கோம், ரைட், படிக்க வந்திருக்கோம். இப்போ கல்லூரிகளில் போய் படிக்கிறோம். நான் படித்ததே சேலத்தில் தான் படித்தேன். அங்கே எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பாங்கிறீங்க. ஆமாம், உள்ளூர் மாணவர்கள், அந்த உள்ளூரில் உள்ளவங்கள்ட்ட எல்லாரும் இல்லை, குறிப்பிட்ட பேர், அந்த உள்ளூரில் உள்ளவங்க அவங்கள பிரச்சனை பண்ணுறது, கல்லூரி மாணவர்களை இழப்பமாக பார்க்குறது. ஏன்னா நம்ம எல்லாருமே வெளியூர்னு தெரியும், சின்ன பையனாக தானே இருப்போம். நம்ம 17 வயசில் காலேஜ் போய் சேர்ந்தாங்க, எனக்கு என்ன தெரியும், 12th முடிச்சுட்டு போனோம். இதில் யூஜி முடிச்சுட்டு வரவங்களும் சில விஷயங்கள்லாம் தெரியும், நல்லது கிட்ட தான் புரியும். ஆல்ரெடி ஒரு டிகிரி முடிச்சிருக்காங்க, அங்கே எப்படி தப்பிக்கணும்லாம் தெரியும். நான் யார் போய் கேட்டாலும் உங்கள் அப்பா என்ன பண்ணார், எங்கள் அப்பா வாத்தியாருங்க அப்படிமா, தொக்கா சிக்கிட்டாண்டா ஆள் அப்படின்றது. சில பேர் என்ன வச்சுக்கோங்க, எங்கள் அப்பா ரவுடி தெரியல ஊரில் அப்படின்னு சொல்லி மேக்கப் பண்ணியே ஓட்டுவானுங்க. அவங்கள்ட்டெல்லாம் யாருமே கிட்ட போக மாட்டாங்க சண்டைக்கு, ஏன்னா நமக்கு விஷயம் தெரியாது. விஷயம் தெரியறதுல 5 வருஷம் முடிஞ்சு போச்சு. அவ்வளோ நெருக்கடியிலே நம்ம எப்படி படித்தோன்னா நம்ம எப்படியாவது டிகிரியை முடிச்சுட்டு போயிடணும். அதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். சேலத்தில் வந்து ஒருத்தர் நம்மளை ஒம்பளக்கிறான்னா கத்தி எடுத்து நம்ம வெட்டுறது எவ்வளோ நேரம் ஆகிடும் சொல்லுங்கள்? எல்லாருக்கும் எமோஷனலாக ஒன்று தானுங்க. நீ எவ்வளோ அவமானப்படுத்துவேன், டார்ச்சர் பண்ணுவேன், நான் எல்லாத்தையும் பொறுத்துட்டு உட்காந்துருக்கணுமா? திருப்பி வெட்டுறதோ கல்லை கொண்டு அடிக்கிறதோ எவ்வளோ நேரம் ஆகிடும்? பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு எதுக்கு இருந்தோன்னா இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கேன்ல. நான் அன்றைக்கி கோவப்பட்டிருந்தேன், இங்கே இருந்திருப்பேனா? 18 வயசில் ஜெயில் எடுத்திருப்பேன், உண்டு தானே? இல்லை என்னை படிக்க விடாமல் அவனை பண்ண டார்ச், என்னை கொலை பண்ணியிருந்தானோட எல்லாம் சேர்ந்து. என்னடா இவன் நம்ம ஊருக்கே வந்து நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் அந்த பையன், இவனை கள்ள கொண்டி போடுறான்னு போட்டிருந்தாக்க நானும் ஒரு பேப்பரில் சின்ன பிட் செய்தியாக வந்திருப்பேன். இவ்வளோ பெரிய ஃபேம் செய்தியில் வந்திருக்க மாட்டேன்ல. கொஞ்சம் நம்ம எல்லாத்தையும் சகிச்சு தான் நெறியாளரை போகணும். சகிச்சிட்டு போகிறது சரின்னு நான் சொல்லலை, பட் கொஞ்சம் நெளிவு சொலிவோடு இருந்தோம்னா கொஞ்சம் நம்ம லாங் ஸ்டாண்டிங் வாழலாங்கிறது என்னுடைய கருத்து, என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.